என்ன கல்லுக்கு சோப்பு போட்டுட்டு இருக்க? அங்க மட்டும் என்ன வாழுதா? வெறும் ஆட்டுக்கல்ல தான் ஆட்டிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, நானும் அவரும் சேர்ந்து இருக்கிறத அந்த மொட்டை பார்த்து தொலைச்சிருச்சு. நாங்க சேர்ந்து இருக்கிறதையும் தான் அந்த லூசு பாத்துருச்சு. மீனா, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷங்க கூட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறத நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு வழி பண்ணணுமே. சரி, ஒண்ணு செய்யலாமா? என்ன? செம்பு, நம்ம வீட்டுக்காரங்களுக்கு புத்தி கம்மி, அதனால அதுங்க வரதுக்குள்ள நம்ம ரூமை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எப்படி? சூப்பர் ஐடியா. டன் டன். என்னது இது, ஒரு மிட்நைட் மசாலா சிரிப்பு? அங்க மட்டும் என்ன வாழுதா? அதேதான். என்னப்பா இது, பூவெல்லாம் எடுத்து வர கையில அசிங்கமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கைப்பிடி டீசன்ஸ் இல்லாம கையில எடுத்து வருவாங்க. என்ன மாதிரி பாக்கெட்ல வச்சு எடுத்து வந்திருக்கலாம்ல. எனக்கும் ரொம்ப நாள் ஆகி போச்சுப்பா. ராமு, ராத்திரி ஆச்சுன்னா நான் உன் புருஷனுக்கு திருட்டுத்தனமா வர்றதும், நீங்க என் புருஷனுக்கு திருட்டுத்தனமா வர்றதும் ஒரு கேவலமா இருக்கு. ஆமா, அதுக்குதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? இன்னும் ஐடியாவே சொல்லலையே. ஓ, இப்பவே என் போர்ஷன் நீ போயிடு, உன் போர்ஷன் நான் போயிடுறேன். சூப்பர் ஐடியா. ஓகே பிச்சு, உனக்கு இதுல ஒன்றும் ஃபீலிங்ஸ் இல்லையே? ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தானடா போறேன். ஓ, எவ்வளவு நாளா வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் வட்டி செத்து நமக்கு. எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருப்பீங்க? கொட்டி புடுங்க புடுங்க. மீனா, சாரிமா சாரிமா, தப்பு தனி தப்பா எடுத்து. அவ்வளவு நாளைக்கு தான் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு நான் மல்லிப்பூட வந்திருக்கிறேன். இதை என்னுடைய செண்பகத்துக்கு சூட்ட போறேன். செம்பா வா, செம்பா வா. மிஸ்டர் சிஸ்டர், என்ன இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? தப்பு 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 தப்பா ஆயி போச்சு. ஏன் பாடியை மாத்தி போட்டுக்கிட்டீங்க? ஏன் லேடி மாறிக்கிட்டாங்க? நீங்க இருக்க வேண்டியதுல அவங்க, அவங்க இருக்க வேண்டியதுல நீங்க. எதுமோ தப்பு தப்பு நடந்துச்சு. அதுக்குள்ளே நடந்துருச்சு. அச்சா, தங்கச்சி உள்ள இருக்குன்றடா. அக்கா இங்க இருக்காங்கடா. செம்பு, எதுக்கு வம்பு? ஒரிஜினல் ஒய்ஃபான ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோட ஒய்ஃப்? என் ஒய்ஃபே தான். அறிவு இருக்கா உங்களுக்கு? தேவைப்படுதா உனக்கு? அவர் எதுக்கு இங்க வந்தாரு? நீ இருக்க தெரியாம வந்துட்டாரு. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அம்மா இருக்க தெரியாம போயிட்டேன். நாங்க தான் ரூமா மாத்திட்டோமே. நீங்க மாறுறது எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அறிவு இருந்தா ஒண்ணே ஏண்டி நான் கட்டுறேன். அப்ப நான் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? சும்மா பல்லாங்குழி ஆடலான்னு வந்தேன். போய் விளையாடுங்க. அது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடு. என்ன சொல்ல வேண்டாம். ஆஹா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசில ஒர்க் அவுட் ஆகாம போயிரும் போல இருக்கே. என்னடா பண்றது? எலக்ட்ரிக் ஒயர், இதை வச்சு வேலை காட்டுறேன். ஐயோ, எனக்கு கரண்ட் போச்சு. நல்ல வேலை போச்சு. ஆண்டாளே, என்ன ஒரே இருட்டா இருக்கு, வீட்ல யாரையும் காணோம். மக்கே, கரண்ட் இல்ல. ஓஹோ, கரண்ட் இல்லைன்னா ஒரே இருட்டா இருக்குமா? நீ போய் அந்த மெழுகுவர்த்தியை கொண்டா போ. நைனா, நான் என்ன சொன்னாலும் நீ என்ன நம்பவே மாட்டேங்கற. இப்ப வெளிச்சம் வந்துருச்சு. நைனா, ஒரு பக்கம் என் சக்காலத்தி சிரிக்கியும் என் பெருமாளும் பார்க்கல லவ் சுட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அருவாமன் அலங்காரியும் அந்த புண்ணாக்கு பையனும் கோயில்ல லவ் சுட்டுட்டு இருக்காங்க. இது ஓனல சனியனே, யார் யார் கூட தொத்திக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன போச்சு? நாம வந்த வேலை என்ன? அவங்களுக்கு சேர வேண்டிய கேஷ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம கம்பி நீட்ட வேண்டியது தானே. அங்கதானே இருக்குது. ஆள மாத்தி மாத்தி லவ் சுட்டுட்டு இருந்தா ஒத்துமை எப்படி வரும்னு கேக்குறேன். ஆமா. சிரிப்பு சத்தம் மறந்தே போச்சு. ரொம்ப நாளாச்சு மடிமேல் விளையாடி. நம் மனம் போல் உறவாடி. இந்த ரூம்ல என் பெருமாளும் என் சக்காலத்தையும் சிரிக்கிறாங்க. அந்த ரூம்ல அந்த புண்ணாக்கும் அலங்காரியும் சிரிக்கிறாங்க. ஒண்ணு செய், நீ இந்த ரூமுக்கு போ, நான் அந்த ரூமுக்கு போறேன். வா. நைனா, பாத்தியா பாத்தியா, இந்த பக்கமும் கதவு இருக்குது. மாட்டிக்கிட்டாங்க. இத்தனை நாள் இவங்க இந்த வழியா போய் தான் நம்மள ஏமாத்தி இருக்காங்க. இன்னைக்கு நாம இத விடக்கூடாது, கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு நாம இந்த பக்கமே போய் கதவை தட்டுவோம். வா. அம்மா பால், அம்மா பால். டே புண்ணாக்கு, அடுத்த ராத்திரில எவனாவது பால் விப்பானா? கூப்பிடு பேர சொல்லி. விஸ்வநாதன், மொட்டையை குடுமின்னு சேர்ந்து கதவை தட்டுறாங்களே, இப்ப என்ன பண்றது? தட்டுனா தட்டுட்டோம். நீங்க என்ன தொட்டுட்டீங்கல்ல, முதல்ல என்ன தட்டுங்க. பெருமாள்,
பிச்சு நீ நான் உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, கொடுக்க வேண்டிய 30 லட்சம் ரூபாய் கொடுக்காம போயிருவானுங்க. ஐயோ இப்போ என்ன பண்றது? கூப்பிட்டீங்க, இந்த கதவை தான் தட்டானுங்க. நான் அந்த கதவு வழியா ஓடி போயிடுறேன். நீ போய் இந்த கதவை தட்டு. சீக்கிரம். பிச்சு மிஸ்டர் விஸ்வநாதன் விஸ்வநாதன் பிச்சு வெளியில வரல. சக்சஸ். மிஸ்டர் விஸ்வநாதன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அது ராத்திரி நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்க. சுத்தமா இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன மிஸ், ஆல்ரெடி நீ மிஸ் தானே. அதான் எதையுமே நடக்க விட மாட்டேன் நீதான். நல்லா குத்து, நல்லா குத்து. மிஸ்டர் குடுவி, வாட் இஸ் த ப்ராப்ளம்? திஸ் மொட்டை இஸ் த ப்ராப்ளம். ஐ அம் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ அட் மிட்நைட். நாம எல்லாரும் போய் ஒண்ணா படுக்கலாமா? எல்லாரும் ஒண்ணா பட்டா அசிங்கமா இருக்கும் சார். யூ கோ வித் யுவர் ஃபேமிலி, வி கோ வித் அவர் ஃபேமிலி. பா பா இங்க கை வைக்க கூடாது, சொல்லுவீங்க. போயண்டி பா. மாட்டிக்குவீங்க. ஒண்ணே பாருப்பா, பெருமாள் வாய் மேலே ஆடுது. அது வரைக்கும் நீ தப்பிச்ச. வந்து சொல்ல. இந்த கோலத்தோட என் முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதையும் எடுத்தா நீங்க வைக்கப்படுவீங்க. பின்ன என்னங்க, என் சட்டை என் பொண்டாட்டி ரெண்டுமே அந்த ரூம்ல மாட்டிக்கிச்சு. 11 மணி காட்சி போஸ்டர் மாதிரி இப்படி நிக்க வேண்டியதா போச்சு. அந்த மொட்டையும் குடுமையுமா சேர்ந்து என்ன குடும்பம் நடத்த விடாம டார்ச்சர் பண்ணுவீங்க. ஒரு ஐடியா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணட்டுமா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? அடிச்சி, உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? என்ன? நாங்க லேடிஸ் ரூம் மாறிடுறோம். ஆஹா, நீங்க மாறுவீங்க. நீங்க படிச்சவங்க, பட்டணத்துக்காரங்க. ஏகப்பட்ட கிரிமினல் ஐடியாஸ் இருக்கும். அவ பாவம் படிக்காதவ பட்டிக்காடு. ஆத்தா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வரப்புல ஓடி வர்ற ஒரு வெகுளி. அடடடடடடா. இது பாருங்க, என்ன பட்டணமா இருந்தாலும் பட்டிக்காடா இருந்தாலும் பொம்பளைங்க இந்த விஷயத்தை ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அப்படியா? நான் இப்பதானே கிளம்புறேன். உங்க பொண்டாட்டி எப்பவோ கிளம்பிருப்பா. பாய். ஆத்தி, கேட்டியடி இந்த கூத்த? சத்தம் கேட்டுச்சு. ஆனா நேர்ல பார்க்கும்போது கரெக்டா வர்றாங்களே, எப்படி? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமாவே இருக்குது. இது யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. நைனா, நைனா, யாத்ரி, யாத்ரி, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. நைனா, வா, யாத்ரி, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அந்த ராத்திரில உன் அட்டகாசம் தாங்க முடியல. போய் படு. நம்ம பையன் ராமூர்த்தி பத்தியே கேக்குறமே, விஸ்வநாதனை பத்தி கேட்டு பாப்போம். சார், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு விஸ்வநாதனை தெரியுங்களா? எனக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தியே தெரியும் சார். ராமூர்த்திவே தெரியுமா? இவன் தானே அவன். ஓ, பாபு. ராமூர்த்திங்க இல்ல, பாபு. ராமூர்த்திங்க. சரி, ஏதோ ஒரு இழவு. இவன் பாபுங்கிற பேர்ல தான் என் கடையில வேலை செஞ்சான். பார்க்க நல்லா இருக்கேன்னு கல்லாவுல உட்கார வச்சேன். ஒரு நாள் 10,000 ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டாயா. என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானுங்க. உன் பையன் பண்ண மாட்டானா? நல்ல வேலை, அவனை தேடிட்டு இருந்தேன். அப்ப நீ மாட்டின. மரியாதையா 10,000 எண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே போ. என்கிட்ட இந்த மஞ்ச பையன் தவிர வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படியா? டேய், யாரா அவன்? இங்க வாங்கடா. இவனை அந்த எச்ச பிளேட் கழுவுற இடத்துல கொண்டு போய் தள்ளு. எச்ச பிளேட் கழுவுறதுக்கா? எச்ச பிளேட் கழுவுன்னு நினைச்சு அழுறியா? இந்த எச்சக்கலையை நினைச்சு அழுகிறையா? இமெயில் அனுப்புற, ஹெலிகாப்டர் அனுப்புறேன்னு சொல்லி உன் கடையில எச்ச பிளேட் கழுவு வச்சுட்டாயா? வாயா. பாத்தியா, கக்கூஸ் பக்கெட் இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. இத காணோன்ட்டு காலையில இருந்து டாய்லெட் போகாம எவ்வளவு அவதிப்படுறடா. என்ன கண்டாவீங்க இத? கேட்க மாட்டேன். டேய், நீ மரியாதையா என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுற இல்ல இந்த கயித்துல தொங்கி இவ காலாவதி ஆயிடுவா. அப்புறம் காவல்துறையில உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம வரும். என்ன சார் மிரட்டுறீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை கம்பல் பண்றீங்களா? அது நடக்கும். ஏன் சார் இப்ப அம்மாவை கூப்பிடுறீங்க? முதல்ல நீங்க இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தீங்க? நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கோன்றத பாத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு போக தானே வந்தீங்க. இப்ப அதை விட்டுட்டு வேற என்னென்ன புது புது கண்டிஷன் எல்லாம் போடுறீங்க? முதல்ல நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. டேய் விஸ்வநாதா, 30 லட்சம் ரூபாய். எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நிம்மதி போதும். போடா. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் டாடா, இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இந்த மொட்டை தான். ஒண்ணே ஐயோ ஐயோ, என் பெருமாளுக்கு கையில அடிபட்டுடுச்சு. எனக்கு முன்னாலதான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.